ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து காசி அல்வா செய்ய போகிறோங்க. காசி அல்வானா வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறோங்க. கடையில் போய் வாங்குறீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து திஷ்டி கழிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, ஒன்று வந்து சமைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. சமைக்கிறதுக்குன்னு கேட்டு வாங்குங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை திஷ்டி கழிக்கிறதுக்குன்னு நினச்சி அதை கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, ரொம்ப 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 சிம்பிளாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களா? இப்போ வந்து வெள்ளை பூசணிக்காய் ஷெட் பண்ணிக்க, அதாவது சொருகிருங்க. கேரட்டு சொருக வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு சொருகிருங்க. 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பில் பத்தாதுங்க, 2 கப் எடுத்திருக்கேன் நான். இப்போது எங்கிட்ட சொருகிறது இல்லைன்னா கட் பண்ண வேண்டாம், ஜூஸ் பண்ண வேண்டாம். இருந்தால் இந்த இது பண்ணிடுங்க, சொருகிருங்க. எல்லா வீட்லேயும் இருக்கும் மேக்ஸிமம். இப்போ வந்து சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து பூசணிக்காய் 2 கப் எடுத்துருக்கிறீங்கன்னா இது வந்து அதோட பாதி, ஹாஃப் தான் எடுத்துக்கணும். அப்போது 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் கலருக்காக. அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ எடுத்துருக்கேங்க. குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருக்கேன், சுடு பாலில் போட்டுருங்க. லைட்டாக மஞ்சள் கலரில் வரும், ஹெல்த்தியாக இருக்குங்க. இது வந்து லாஸ்ட்டாக தான் விடணும், ஏன்னா முன்னாடியே விட்டுட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். இப்போ வந்து பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ஹீட்டிங் பேனில் வந்து ஃபுல்லில் வச்சு 2 கப் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொருகிறமா இருந்தால் பிளேட்டில் 2 ஓட்டை இருக்கும், பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை இருக்கும். பெரிய ஓட்டையில் நீங்கள் ஷெட் பண்ணிக்கோங்க, சொருகிருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், தண்ணி நல்லா வடிய ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு கொஞ்சம் குறையும். டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை மெயின்டைன் ஆகுங்க. நிறைய கல்யாணம் அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் இது போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் தான் இருக்கும், ஆனால் நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் 1 ஹவர் பக்கம் ஆகுங்க. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பால்லாம் விடணும். இப்போ வந்து பால் வந்து 1 டம்ளர் விட்டுக்கலாம், மோர் தென் வேண்டாங்க. ஏன்னா சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றிங்கன்னா திரிஞ்சிடும், சரிங்களா? இப்போவே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பூசணிக்காய் ஃப்ளேவர் தான் இருக்கும். அது பூசணிக்காயோட ஃப்ளேவர் மறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பால் விடுறோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தெரியாதுங்க, நீங்கள் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் இப்போயே நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா போட்டு வணக்குங்க. அது 1 ஹவர் ஆகுங்க. ஏன்னா முதல்ல வந்து பூசணிக்காயில் இருக்க தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா பால் விடுவோம். பால் வந்து அதை வடிஞ்சதுக்கப்புறமா சர்க்கரை போடுவோம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அதோட தண்ணி இருக்கும், அது வடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசி பால் சேர்ப்போங்க. கொஞ்சம் லேட் ஆகும். பால் வடிஞ்சிருச்சு, நம்ம சர்க்கரை 1 கப் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க. நல்லா சர்க்கரை உருக ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் உருகிடும். நல்லா கொலன்னு ஆயிருங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் கெட்டியாகிறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா தண்ணியாக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகுங்க, கொஞ்சம் ஃபுல்லாக கெட்டியாகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். பூசணிக்காயோட ஊறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுட் கலரில் சேர்க்கணும். முதல்ல தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இப்போது இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும், லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும், வெயிட்டாக ஆரம்பிக்கும். அந்த கைப்பிடி தூக்குனாலே. இப்போ வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் ஆர் ஆல்மண்ட் எசன்ஸ் நான் சேர்க்க போகிறேன். ஆல்மண்ட் எசன்ஸ்னால் பாதாம் எசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ஆப்ஷனல் தான். நல்லா கலக்கிட்டு ஃபுட் கலர் இருக்கிறவங்க ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்கிட்ட ஃபுட் கலர் இல்லைன்னா அப்படியே விட்டுறலாங்க. இல்லைன்னா அந்த குங்குமம் பால்கே கலர் லைட்டாக வரும், எல்லோ கலர் வரும்.
ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. பவுடரை போட வேண்டாம், லைட்டாக அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணி உள்ளே போர் பண்ணிக்கலாம். இப்போ தான் இதுக்கு தான் செட் பண்ண சொன்னேன். ஜூஸை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா தண்ணியாட்டம் ஆயிரும், அது வேஸ்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் பீஸாக போடனே வேகாது, அதனால செட் பண்ணிடுங்க, சொருகிடுங்க. இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொலன்னு ஆயிரும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப நெய் விடலின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை வனஸ்பதி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை சிம்மில் விட்டுட்டு பால் சேர்த்துக்கலாம். ஃபுல்லில் இருந்தால் பால் தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குங்குமப்பால். அவ்வளோதாங்க, பிளேட்டிங் போயிடலாம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நான் நெய்யை வந்து முந்திரி, ஏலக்காய், திராட்சையெல்லாம் நான் போட்டு வறுக்க மறந்துட்டேன். இப்போ நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். நான் அதுக்கு பதிலாக வந்து ஏலக்காயை தூள் பண்ணி நான் மேலே போட்டு நல்லா இருக்குங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. அது ஒன்று தான் வத்தம், மீதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தயவு செஞ்சு எனக்கு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.